ஹாய், நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரையிங் பேன்ல ஹேண்டில் வந்து உட்டுல வரது காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் மெட்டல்ல கொடுத்தா நமக்கு கை சுட வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து பிசிக்ஸ்ல கண்டக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், குக் பண்ணும்போது ஸ்டவ்ல அந்த ஃப்ரையிங் பேனை வச்சிருவோம். ஓகேவா? ஸோ அதில் குக் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரையிங் பேன் சூடாகி அது மூலமா நமக்கு என்ன ஆகும், அந்த ஃபுட் வந்து நமக்கு குக் ஆகும். ஓகேவா? அந்த ஹேண்டில் வந்து நமக்கு எதுல கொடுத்திருப்பாங்க, வுட்ல கொடுத்திருப்பாங்க. ஏன்னா wood is the bad conductor of heat. அதனால நம்ம கைக்கு வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கும். ஓகேவா? இது பிசிக்ஸ்ல கண்டக்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல வருது. நம்ம ஹியூமன் பாடி ஆல்சோ இஸ் a bad conductor of heat but good conductor of electricity. இப்போ நமக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னா நம்மள யாராவது தொட்டா அவங்களுக்கு என்ன ஆகும், ஷாக் அடிச்சிடும். அதுவே நான் சூடான பொருளை தொட்டுட்டு இருக்கேன், பக்கத்துல வேற யாராவது தொட்டா கூட அவங்களுக்கு அந்த சூடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஹியூமன் பாடி இஸ் a bad conductor of heat but good conductor of electricity. ஓகேவா? சோ இங்க நம்ம கண்டக்ஷனை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். கண்டக்ஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஃப்ரையிங் பேன் அப்படின்னு இருக்கிறோம். அதை தான் நம்ம என்ன வச்சிருப்போம், தீயில வச்சிருப்போம். இந்த எண்டு வந்து கோல்டு எண்டு தான் நம்ம கையில வச்சிருப்போம், ஹேண்டில். ஓகேவா? சோ வச்சு சமைக்கும் போது நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகும், ஹாட் எப்பவுமே ஹீட் வந்து ஹாட் எண்டுல இருந்து கோல்டு எண்டுக்கு தான் கண்டக்ட் ஆகும். இது ஜெனரலா எங்க நடக்கும் அப்படின்னா சாலிட்ஸ்ல தான் ஜெனரலா கண்டக்ஷன் நடக்கும். ஓகேவா? அப்ப கண்டக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பா ஒரு மீடியம் தேவை. ஓகேவா? நமக்கு கண்டக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பா ஒரு மீடியம் தேவை. ஓகேவா? சோ இது வந்து ஹையர் டெம்பரேச்சர், ஹாட் எண்ட் வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்கும். அதை நம்ம θ1 அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு எண்ட்ல டெம்பரேச்சர் லோவா இருக்கும். இங்க நம்ம θ2 அப்படின்னு டெம்பரேச்சர். அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் Q/T அப்படின்னு சொல்லுவோம். இந்த Q/T க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Ka into θ1 minus θ2 divided by L. சோ இதுல Q/T அப்படிங்கிறது rate of flow of heat, rate of flow of heat, வெப்பம் பாயும் வீதம். ஓகேவா? இதுல Hங்கிறது ஹீட், K அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெப்ப கடத்து குணகம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த கண்டக்டர், இதனுடைய ஏரியா, கண்டக்டரோட ஏரியா. L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர், இந்த கடத்தியினுடைய நீளம், லென்த் ஆஃப் த கண்டக்டர். θ1 அப்படிங்கிறது நமக்கு ஹையர் டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சர் அதிக வெப்பநிலை. θ2 அப்படிங்கிறது லோயர் டெம்பரேச்சர். சோ இப்போ θ1 minus θ2 அப்படிங்கிறது நமக்கு என்னது, ΔT, சேஞ்சிங் டெம்பரேச்சர். சோ இதுல இருந்து நமக்கு K க்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னா நம்ம எப்படி போட்டுக்கலாம், Q/T = என்ன ஃபார்முலா, Ka ΔT னு போட்டுக்கலாம். θ1 minus θ2 ΔT அப்படின்னு போட்டுக்கலாம், divided by L. இப்போ இதுல இருந்து நமக்கு K மட்டும் வேணும்னா சோ QL divided by TA ΔT னு போடலாமா? சோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்முலா. இங்க இதுக்கு என்ன SI யூனிட் என்ன வரும்னா, இந்த Q/T அப்படிங்கிறது என்னது, Q/T அப்படிங்கிறது நமக்கு Qங்கிறது ஹீட் எனர்ஜி, எனர்ஜி பை டைம் நம்ம என்ன சொல்லுவோம், பவர் அப்படின்னு சொல்லுவோமா. பவருக்கு என்ன SI யூனிட், வாட்ஸ். அப்போ வாட்ஸ் னு வரும் Q/T க்கு. L வந்து லென்த்தா, லென்த் எதுல சொல்லுவோம், மீட்டர்ல சொல்லுவோம், டிவைடட் பை A வை என்ன சொல்லுவோம், மீட்டர் ஸ்கொயர், ஏரியாவை. ΔT டெம்பரேச்சரை கெல்வின்ல சொல்லுவோம். இங்க ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் கேன்சல் ஆயிடும். அப்ப SI யூனிட் என்ன வரும், வாட். மேல வந்துச்சுன்னா மீட்டர் பவர் -1, கெல்வின் பவர் -1. சோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெப்ப கடத்து குணகத்தினுடைய SI அலகு. இந்த K னுடைய மதிப்பு நார்மலா மெட்டல்ஸ்க்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். சோ மெட்டல்ஸ்க்கு இன்ஃபினிட்டியா இருக்கும், தட் இஸ் பெர்ஃபெக்ட் கண்டக்டர்ஸ்க்கு இன்ஃபினிட்டியா இருக்கும். அதுவே கிளாஸ், வுட் அதுக்கெல்லாம் வந்து K யோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும்.
பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர்ஸ்க்கு K யோட வேல்யூ 0வா இருக்கும். ஓகேவா? சோ இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு K யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா காப்பருக்கு வந்து எவ்வளவு இருக்கும் 400 வாட் மீட்டர் பவர் -1 கெல்வின் பவர் -1 தான் இருக்கும். ரொம்ப அதிகம் 400 வாட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதுவே வுட்டுக்கெல்லாம் பார்த்தோம்னா வுட்டு கிளாஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 0. சம்திங்ல தான் இருக்கு. 0.1 0.2 0.9 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஓகேவா? சோ காப்பர் கோல்டு அலுமினியம்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 240 ரொம்ப ஹையா இருக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்ப அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும், கண்டக்ஷன் பண்ணும். அதே வுட் கிளாஸ் எல்லாம் வந்து பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் த ஹீட். ஓகேவா? சோ இந்த கண்டக்டர்ஸ் நம்ம சீரிஸ் கனெக்ஷன்ல வைக்கிறோம். சீரிஸ் கனெக்ஷன்ல வச்சோம்னா திக்னஸ் சேமா இருக்கா? சோ திக்னஸ் சேமா இருக்கும். ஆனா லென்த் என்னவா இருக்கும்? மாறும். திக்னஸ் சேமா இருந்துச்சுன்னா ஏரியாவும் சேமா இருக்கும், மாறாது. பட் லென்த் வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதுல நமக்கு ரிசல்டன்ட் அதாவது ஈக்குவலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க. தொகுபயன் வெப்ப கடத்து குணகம் என்னன்னு கேட்டாங்கன்னா Ks n divided by 1/K1 plus 1/K2 plus 1/K3 plus etc plus 1/Kn அப்படிங்கறத ஃபார்முலா. அதுவே ரெண்டு கண்டக்டர்ஸ் மட்டும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா 2K1 K2 divided by K1 plus K2. அதாவது n-க்கு பதிலா 2 போட்டுக்கணும், இதுல 2 மட்டும் எடுத்துக்கணும். சரியா? அப்படி போட்டா என்ன வரும்? Ks நமக்கு என்ன வரும்? 2 divided by 1/K1 plus 1/K2 வருமா? இதை எப்படி பண்ணலாம்? 2 divided by இதை எப்படி போடலாம்? K1 plus K2 divided by K1 K2 போடலாமா? அப்போ Ks இந்த K1 K2 மேல வந்துருமா? என்ன வரும்? 2K1 K2 divided by K1 plus K2 ஃபார்முலா கிடைக்கும். சோ இதே ஃபார்முலா தான் ரெண்டுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். சோ இது வந்து கண்டக்டர்ஸ் இன் சீரிஸ் தொடர் இணைப்புல நம்ம கடத்திகளை வச்சோம்னா இந்த மாதிரி நடக்கும். அதுவே பக்க இணைப்புல வைக்கிறாங்க கண்டக்டர்ஸ் இன் parallel. சோ இப்படி வைக்கும்போது நமக்கு ஏரியா என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஏரியா சேஞ்ச் ஆகும். பட் லென்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. சேமா சேம், மாறாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலா வந்து ஈக்குவலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு ஜெனரலா ஆவரேஜ் போற மாதிரி போட்டுக்கலாம். K K1 plus K2 plus K3 plus etc plus Kn divided by n. இப்போ 3 இருந்தா 3ஐயும் கூட்டி 3ஆல வகுக்கணும், 4 இருந்தா 4ஐயும் கூட்டி 4ஆல வகுக்கணும். அதுவே 2 மட்டும் இருந்துச்சுன்னா 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ஓகேவா? சோ இது வந்து parallel இதுல parallel connectionsல வந்து நமக்கு கண்டக்டர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம கண்டக்ஷனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தோம். ஓகேவா? தேங்க் யூ. இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.